ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசாலா கடலை சாட். அது காங்கிரஸ் கடலை பீட்சா அப்படின்னாக்கா மசாலா கடையில் சாட் செய்கிறது தான். நம்ம வறுத்தது ஆறின உடனே இந்த தோலை நீக்கி சுத்தம் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வெளியே வாங்கினாக்கா 40லேருந்து 50 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. நம்ம ஒரு கப் கடலைக்கொட்டை இருந்தாக்கா போதும், நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ செய்யலாங்களா? ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைக்கொட்டையை நான் வறுத்து தோல் நீக்கி உடைச்சி வச்சுட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையை பொரிச்சிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக பொரிகிற மாதிரி நம்ம பொரிச்சிக்கலாம். அதுக்கு தேவையானது கேரட் ஒன்று துருவி வச்சுக்கிட்டேன், கொத்தமல்லி தலை நறுக்கி வச்சுட்டேன், வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுட்டேன், தக்காளி அரை மூடி, எலுமிச்சப்பழம். இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையை பொரிச்சிட்டு நல்லா கிறிஸ்பி ஆகணும், நல்லா பொரியிற மாதிரி ஆகணும். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு கருவேப்பிலை. இப்போ கொஞ்சம் உடைச்ச மிளகு, நம்ம மிளகு தூள் போட வேணாம், கொஞ்சம் நம்ம கல்லில் உடைச்சிக்கலாம், நம்ம க்ரஷரில் போட்டு உடைச்சிக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம். இப்போ நம்ம இந்த உடைச்ச கடலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கடலையை போட்டு நம்ம இந்த மசாலா பெரட்டுற மாதிரி வறுத்துக்கலாம். இந்த மசாலா கடலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் நொறுக்கி விட்டுக்கலாம், அதான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இந்த கருவேப்பிலையெல்லாம் நொறுக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ கேரட் துருவினது கேரட் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் எலுமிச்சை சாறு, எல்லாமே கலந்துடலாம். மசாலா கடலை சாட் ரெடி ஆகிடுச்சு, தயார். இது ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அந்த பொரி எதுக்கு வறுத்து வச்சுருக்கீங்க? இது உனக்கு போட்டு கலந்து கொடுக்கறதுக்காக. நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் காங்கிரஸ் மசாலா பீட்சா.